தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலேப் என்ற மனிதன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவன் கால் மிதித்த தேசத்தை எல்லாம் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். எசேக்கியா என்ற ராஜா ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவன் மரணத்திற்கு ஏதுவாய் சுகவீனப்பட்ட பொழுது கிருபையாய் அவனை குணப்படுத்தி 15 வருட வாழ்வை கூட்டி கொடுத்தார். அதே போன்று யோசபாத் என்ற அரசன் கர்த்தரை உத்தமமாய் தேடினான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று அவனே சொல்லியிருக்கிறான். யோபு என்ற பக்தன் உத்தமத்திலே நடந்தார். அவர் எத்தனையோ பிரச்சனைகளின் வழியாய் கடந்து சென்ற பொழுதிலும் முடிவில் இணையற்ற விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆம், ஆண்டவர் உத்தம குணத்தில் பிரியப்படுகிற தேவன். உங்கள் வாழ்வையும் சற்று சீர்தூக்கி பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒருவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் அயல் நாட்டை சேர்ந்தவராய் இருந்தாலும் அந்த கிராம மக்கள் மீது இணையற்ற பாசம் வைத்திருந்தார். அவர்கள் பாஷையையும் கற்றுக்கொண்டு அவர்களோடு மிகவும் அன்பாய் பழகி வந்தார். வியாதி வந்துவிட்டதால் அந்த வீடுகளுக்கு சென்று முழங்கார்படியிட்டு ஆண்டவரிடம் மன்றாடுவார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு மக்களை சுகமாக்குவார். மட்டுமல்லாமல் பிரசவ நிலைமையில் இருக்கிற சகோதரிகள் வலி தாங்காமல் கூச்சலிடும் பொழுது மக்கள் அவரை அழைத்து செல்வார்கள். தலைமாட்டில் போய் முழங்கார்படிடுவார். அந்த ஸ்திரீயின் தலை மீது தன் கரங்களை வைத்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வார். கர்த்தர் கிருபையாய் அவருடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கும் வண்ணம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களுக்கு சுகமான பிரசவத்தை வெகு சீக்கிரத்தில் கட்டளையிடுவார். இதனால் அந்த கிராம மக்கள் அவர் மீது உயிரையே வைத்திருந்தார்கள். உத்தமமாய் வாழ்ந்த அவர் மூலம் அந்த கிராமமே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவருக்கு பயந்து நடுங்கி வாழ்ந்தது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்பது எவ்வளவு உண்மை பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன், அதுவும் அயல் நாட்டை சேர்ந்தவர், கர்த்தருக்கென்று உத்தமமாய் வாழ்ந்த போது ஆண்டவர் அவரை எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உபயோகப்படுத்தி மகிழ செய்திருக்கிறார் பாருங்கள். நாமும் கூட அவருடைய வழியையே பின்பற்றி கர்த்தருக்கென்று உத்தமமாய் வாழ ஊழியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, எத்தனை மேன்மையானவைகளை இந்த ஊழியருக்கு செய்து உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஒன்றுமில்லாத குப்பையாகிய என்னையும் கூட இன்று இதே உத்தம குணத்தினால், உம்முடைய தெய்வீக வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிரப்பி மக்களுக்கு ஆசீர்வாதமாக உமக்கு மகிமையாக விளங்க உம் தெய்வீக ஆசீர்வாதத்தை நிறைவாய் எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.